முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்காகவே ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன். இதுவரைக்கும் நீ பார்க்காத சந்தோஷத்தையும் பேரின்பத்தையும் இப்போ உனக்கு இந்த நிமிஷமே கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். முழுவதுமாக நான் சொல்றதை கேட்கும்போது உன் வாழ்க்கையில என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்ற அனைத்தும் உனக்கு புரிய வரும் என் செல்வமே. யாம் இருக்க பயமேன்ற என்னுடைய வார்த்தைகளை நீ ஒருபோதும் மறக்கதிட வேண்டாம். முருகன் இருக்கையில் ஒருபோதும் உனக்கு பயமே வர தேவையில்லை. வாழ்க்கையில வரும் பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்காகவே நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு இப்போ நீ போராடிக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கியோ, எந்த அளவுக்கு தடையும் சிக்கல்களும் உன்னை ஆக்கிரமிக்குதோ, அந்த அளவுக்கு மாபெரும் வெற்றி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் தயாராயிட்டே என் செல்வமே. இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் என்னுடைய அருளாசிகள் உனக்கு துணையாக இருக்கும். உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. உன்னுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்கி உனக்கான வாழ்க்கையில ஒரு புது வெற்றியை நான் கொடுக்க போறேன். இத்தனை நாளா சோர்வாக சோர்ந்து போயிருந்த உன் வாழ்க்கையில இப்போது சிறப்பாக புத்துணர்ச்சியை கொடுத்து ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே. நீ உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு பயணித்தாயே ஆனால் கண்டிப்பாக உன் குறைகள் நீங்கி துன்பங்கள் தீர்ந்து உன் வாழ்க்கையில ஒரு நல்ல வழி பிறக்கும். உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. இனிமே உன் வாழ்க்கைய நல்ல விதத்தில் மாற்றி அமைக்க எல்லா வேலைகளையும் நான் செய்ய போறேன். யாராவது ஒருவர் ரூபத்தில் வந்து நானே உன் கவலைகளை போக்கி கஷ்டங்களை தீர்த்து நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்வமே. இத்தனை காலமா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அந்த நல்ல விஷயம் இப்போ உன் வாழ்க்கையில நடக்க போகுது. அது மட்டும் இல்ல, உன் கஷ்டங்களை போக்குவதற்கு உனக்கு தேவையான பணத்தையும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்க்கிறேன். எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்ய உதவி செய்ய தயாராக இரு. ஒருத்தருக்கு உதவி செஞ்சாலோ நல்லது செஞ்சாலோ செஞ்ச பிறகு அதை சொல்லி காட்டக்கூடாது. அதே போல கோபமா இருக்கும்போதும் எரிச்சலா இருக்கும்போதும் எந்த வார்த்தைகளையும் நீ பேச வேண்டாம். தப்பு செஞ்சிட்டா அதை மறைக்க கூடாது என் செல்வமே. நீ மகிழ்ச்சியா இருக்கும்போதும் கவலையில இருக்கும்போதும் ஒருபோதும் வாக்கு கொடுக்க வேண்டாம். யாரையும் ஏமாத்தாம அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு முடிவெடுக்காம எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா பொறுமையா நிதானமா முடிவெடுக்கக்கூடிய பிள்ளையாக இரு. உன் துன்பங்களுக்கெல்லாம் முடிவை கொடுத்து உன் வாழ்க்கை இனிமையாக மலர செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. இருட்டுக்கு பிறகு வெளிச்சம் வருவது போல உன்னுடைய துயரங்களை தீர்த்து உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் நான் செஞ்சு கொடுப்பேன். நீ தவமாய் தவமிருந்து கேட்ட விஷயங்களையும் உன் ஆசைகளையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில நல்லதை தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நானே நடத்தி தர்றேன். நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். உன்னுடைய சிந்தனைகள் எதுவும் இனி சுமையாக இருக்காது என் செல்வமே. உன் வாழ்க்கையில நலமும் நிம்மதியும் பொங்கும்படி உனக்கான நல்வாழ்க்கையை நானே அமைச்சு தர்றேன். வாழ்க்கையில எப்போதும் 4 விஷயங்களை மட்டும் நீ உடைச்சிடக்கூடாது. மற்றவங்க உன் மேல வச்சிருக்க அன்பையும் நம்பிக்கையும் நீ ஒருபோதும் உடைச்சிடாம எல்லாருக்கிட்டையும் நல்ல பாசத்தோடையும் நட்போடையும் இருக்க பழகு. எப்போதும் உனக்கு நல்லது செய்ய நான் இருக்கேன். இந்த முருகனை மனசார நம்பக்கூடிய உனது துயரங்கள் மறைந்து உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். நீ எப்போதும் நம்பிக்கையோட இரு. உன்னை வெறுத்தவர்கள் கண் முன்பாகவே உன்னை வாழ்ந்து ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே. கடலின் அலைகள் எப்படி வந்து வந்து போகுமோ அதே போல இப்போது உன்னை வந்து வந்து போய்கிட்டு இருக்க அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக உன்னிடமே தங்கும்படியும் நீ நிம்மதியா மகிழ்ச்சியா வெற்றி பெற்று வாழும்படியும் உன் வீட்டில் உன்னை சந்தோஷத்தால நிரப்ப போறேன். நீ ஏங்கி தவித்து காத்திருந்த அந்த ஆனந்த செய்தி இப்போது உன்னை நோக்கி வரப்போகுது. ஒரு குழந்தையின் சத்தம் மகிழ்ச்சியாக உன் வீட்டில் கேட்க போகுது. நீ சுமந்துக்கிட்டு இருக்க சகல வேதனைகளையும் சங்கடங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் குடும்பத்துல வளமும் நலமும் பெருகி நல்லா வாழ்வதற்கு ஏற்றாற் போல என் அருளை உனக்கு அள்ளி கொடுக்க போறேன். நீ மட்டும் நம்பிக்கையோட இருந்தீனா
கண்டிப்பாக உன் வேண்டுதல்களை நானே நிறைவேற்றி கொடுத்துருவேன். உன் வீட்டில் தோரணங்கள் விளர, சந்தோஷங்கள் ஒளிர, எந்த கஷ்டமும் குறையும் இல்லாம இன்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி என் ஆசீர்வாதத்தை இப்போதே உனக்கு கொடுத்துடுறேன் என் செல்வமே. இந்த வெற்றி வேலை கையில வச்சிருக்க இந்த முருகனின் திருவடிகளை சரணடைந்த உனக்கு என் திருவருள் எப்போதும் ஆசீர்வாத மழையாக பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். யார் உன்னை ஒதுக்க நினைச்சாலும் நீ அவங்கள ஒதுக்கி விட்டு ஒதுங்கி நின்றுவிடு என் செல்வமே. எப்பவுமே கடல் அலைகளில் மிதந்து வரும் குப்பையாக நீ ஒதுங்கக்கூடாது. சீறி பாயக்கூடிய அலையாகவே நீ வாழ்ந்து காட்டணும். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ தலை குனிஞ்சு நிற்காம நெஞ்ச நிமித்தி வாழ்க்கையில ஜெயிச்சு அவங்க முன்னால தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கணும். கண்டிப்பா உன் நல்ல மனசுக்கு ஏற்றாறு போல உனக்கான நல்லதையெல்லாம் நானே நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகளை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது, உனக்கு வெற்றியை தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. பழனி மலையில் இருந்தாலும், திருத்தணியில் வசிக்கும் வெற்றிவேல் முருகனாக இருந்தாலும், சுவாமி மலை, திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலைன்னு எந்த இடத்தில் நான் இருந்தாலும் என் கண் பார்வையும் என் அருளும் எப்போதுமே ஒன்றை சுற்றி நீ இருக்கிற இடத்துலையே தான் சுற்றிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால நீ ஒருபோதும் பயப்படவோ தளர்ந்து போகவோ வேண்டாம். உன் மனசுல பக்தியும் நெஞ்சத்தில் நம்பிக்கையும் இருக்கும்போது கண்டிப்பா நீ நினைச்சதெல்லாம் நடந்தே தீரும். நீ அழுகும்போது உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையேன்னு வருத்தப்படாத. அதுக்கு பதிலா உன்னை அழுக வைக்காம இருக்காங்களேன்னு சந்தோஷப்படு. இந்த உலகத்து மனிதர்கள் யாராவது சந்தோஷமா இருந்தாங்கன்னா கூட சேர்ந்து சந்தோஷத்தை அதிகப்படுத்துறாங்களோ இல்லையோ, யாராவது அழுதுகிட்டோ வருத்தத்திலேயோ வேதனையிலோ இருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் எதையாவது சொல்லி அழுக வைக்கவும் ஞாபகப்படுத்தி வருத்தப்பட வைக்கவும் செய்வார்கள். அதை நல்லா செய்யக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில நீ ஒருபோதும் யார் கண் முன்பாகவும் கலங்கக்கூடாது என் செல்வமே. என்னை நம்பி வாழக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கை பயணத்துல சோதனைகளும் பிரச்சனைகளும் வரும். ஆனா ஒருபோதும் பயப்படாதே. நானே உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். என் உயிர் முழுவதும் நீதான் நிறைஞ்சிருக்கன்றத உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வச்சு உனக்கு உணர்த்த போகிறேன். என் திருவருளால நீயும் உன் குடும்பமும் நல்லா வாழும்படி உனக்கான வரத்தை கொடுக்கிறேன் என் செல்வமே. முடிவே தெரியாத பாதையில எங்க போறோம் என்ன செய்ய போறோம்னு தெரியாம நீ பயணிச்சாலும் கண்டிப்பா உனக்கான வாழ்க்கைக்கான முடிவில் நான் தான் வழிகாட்டியாக நின்றுகிட்டு இருப்பேன். எப்பவும் கோபம் வரக்கூடாதுதான். ஆனா சில இடங்கள்ல கோபப்பட்டா மட்டும்தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் உணர்ச்சியும் கூட இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இல்லாட்டி ரொம்ப உன்னை ஏளனமா கேலி பேசி மட்டப்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால கோபம் வர வேண்டிய இடத்துல வந்தாதான் உனக்கு மரியாதை கிடைக்கும்ன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் எப்போதும் உன்னை பாதுகாக்கும் இந்த முருகன் கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்கத்தான் போறேன். இதுவரைக்கும் நீ பார்க்காத மகிழ்ச்சியும் இதுவரைக்கும் அடையாத சந்தோஷத்தையும் அடையும்படி இப்போ உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே. உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொன்னீனா நிச்சயமா அதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நோய் நொடி இல்லாம வாழணும்னு நினை. அடுத்தவங்களை நோகடிச்சு வாழணுன்ற எண்ணம் என் பிள்ளைகள் யாருக்குமே வரக்கூடாது. எப்போதும் நோய் நொடி இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்றதுக்கு என் துணை உனக்கு இருக்கும் என் செல்வமே. உன் குடும்பத்துல ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போறேன். எந்த துன்பமும் இல்லாம மனசுல நிலையான அமைதியை வச்சுக்கிட்டு நீ நிம்மதியாக வாழ்வதற்கு என் துணை உனக்கு இருக்கும். நீ என் மேல நம்பிக்கை வச்சினா கண்டிப்பா உன் ஆசைகளை நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கையில நல்ல விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன். கூடிய சீக்கிரம் உன் குடும்பத்துல ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. நீ சந்தோஷமாக இருக்க போற. என் அருள் உனக்கு இருக்கும்போது இனிமே நீ எதை பத்தியும் வருத்தப்படாத. கடந்த காலத்துல நீ பட்ட கஷ்டத்தையும் துன்பத்தையும் வெகு சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். இனி நல்ல நல்ல மாற்றங்களும் நீயே எதிர்பாராத ஆனந்த செய்திகளும் உன்னை நோக்கி வந்துவிடும் என் செல்வமே. நான் தான் உனக்கு அருள் புரிஞ்சேன், உன்னை ஆசீர்வதிச்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீயும் வாழ்க்கையை மலர்ச்சியோடு மனநிறைவோடு நிம்மதியோடு வாழப்போற. இந்த முருகனின் திருவருள் எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடாது. ஆனா உனக்கு கிடைக்கணும்னு பிராப்தம் இருக்கிறது.
அதனால தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். கடல் அலைகள் உன்னை கைகூப்பி வணங்கி வரவேற்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசித்து கடல் அலைகளில் காலை நனைச்சிட்டு போகும்போது உன் கால்களை இருக்க பற்றி இருக்கும் பாவங்களும் தேவையில்லாத கர்ம வினைகளும் முழுவதுமாக உன்னை விட்டு விலகி போயிடும். நீ என் மேல வச்சிருக்க பக்திக்கு பரிசாக உன் வாழ்க்கைக்கு நான் ஒளியை தருவேனேன் செல்வமே. உன்னுடைய தடைகள் அகன்று துன்பங்கள் ஒளிந்து இந்த திருச்செந்தூர் வேல்முருகனின் அருளால உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி மலரப்போகுது. என் திருப்பாதங்களை தேடி வரும் பக்தர்களுக்கு என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுத்தே தீருவேன். கண்டிப்பா உன் மனசுல நம்பிக்கைங்கிற தீபம் எரியட்டும். நீ இந்த திருச்செந்தூருக்கு வர்றதுக்கு காலம் வரும்போது வருவாய். இப்போதைக்கு நான் உன்னை கூப்பிட போறதில்ல. எல்லா விஷயங்களும் சரியாகி உன் வாழ்க்கை நல்லபடியா சந்தோஷமா மகிழ்ச்சியா மாறினதுக்கு அப்புறம் நீ என்னை வந்து பார்த்தா போதும் என் செல்வமே. உன் இதயத்தில் எந்த சந்தேகமும் இல்லாம எந்த துயரங்களும் துன்பமும் இல்லாம நீ என்னை நோக்கி வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு கையெடுத்து கும்பிட்டு வணங்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அப்படி சொல்றேன். என் உயிராகவும் என் பிள்ளையாகவும் என் பக்தியாகவும் என்னுடைய குழந்தையாகவும் நீ இருக்கும்போது வேறென்ன எனக்கு வேண்டும்? உன் அழகான திருமுகத்தை காண என் இரு கண்கள் போதாது என் செல்வமே. ஒவ்வொரு பெற்ற தாயும் தகப்பனும் தம் பிள்ளை நல்லா வாழ்றதை பார்த்தா எந்த அளவுக்கு மனசு குளிர்ந்து முகமெல்லாம் மலர்ந்து கண்கள் விரிய ஆச்சரியத்தோடு ரசிச்சு பார்ப்பாங்களோ அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நீ ஜெயிக்கிறத பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். துன்பங்கள்ங்கிற கடலில் நீ ஒருபோதும் மூழ்கி போகாதே. இந்த பழனி ஆண்டவன் கண்டிப்பா உன்னை கரை சேர்ப்பேன். உன் கண்களில் களங்கம் இருந்தாலும் உன் பார்வை எல்லாம் தெளிவு இருந்ததுன்னா உன் மனசுல தெளிவு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாத்திடும். எப்போதும் எல்லாவற்றையும் உனக்கு சரியா செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. மழை வருவதற்கு முன்பாக மேகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு தான் மழை வரும். அதே போல கஷ்டங்கள் வரும் முன்பாகவே என்னை கூப்பிட்டா நான் ஓடோடி வருவேன். என்னையே முழுசா நம்பி இருக்கக்கூடிய உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட மாட்டேன்னு நம்பு. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சகல கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் நல்ல செய்தியோடு உன்னை பார்க்க வந்தேன். இப்போது இந்த முருகனை நிராகரிக்காம நான் சொன்னதையெல்லாம் கேட்ட உன் வாழ்க்கையில இனி எந்த பிரச்சனையும் வராது. யாராலும் உன்னை ஜெயிக்கவும் முடியாது. என் அருள் உன் வாழ்க்கையில இருக்கிற இருட்டையும் கஷ்டங்களையும் துன்பத்தையும் விலக்கி இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்க போகுது. இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். எல்லாமே சரியாக சந்தோஷமாக நடக்க போகுது.